இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு பொண்ணு அங்க இருக்க ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைய ரொம்பவே பசியோட பார்த்துட்டு இருக்கா. அந்த கடையோட ஓனரும் இந்த பொண்ணை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட காசு இல்லை, பட் ஆனால் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றா. இவங்களும் நீ அங்கே போய் உட்காரு, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு இவளும் அங்கே இருக்க சேர்ல போயிட்டு உட்காரா. இவ உட்காந்துட்டு இருக்கும்போது வீட்டில் சண்டை போட்டு வந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பொண்ணோட அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் லேசியா தூங்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு ரொம்பவே லேட்டா வீட்டுக்கு வரா. இந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாங்க, நீ ஏன் லேட்டா வந்த அப்படின்ட்டு. அதுக்கு இந்த பொண்ணு அது ஏன் இஷ்டம், நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்தாரா. இவ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த கடையோட ஓனர் இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்சமா ஃப்ரைட் ரைஸ், ஆனியன் இல்லாம கூடவே ஒரு ஆம்லேட்டும். இந்த பொண்ணு இதை பார்த்த உடனே இவளுக்கு ஷாக்கிங். நான் இதை தான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு அந்த ஷாப்போட ஓனர் கிட்ட கேட்கறா. ஆக்சுவலி அவங்களுக்கு எப்படி இந்த பொண்ணு இதை தான் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா, இந்த பொண்ணோட போட்டோ வச்சுக்கிட்டு தான் இந்த பொண்ணோட அம்மா இந்த பொண்ணை காலையில இருந்து இந்த ஏரியா ஃபுல்லா தேடி இருக்காங்க. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடையிலையும் வந்து கேட்டிருக்காங்க. அப்பதான் என் பொண்ணு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு ஏதோ வந்தா அப்படின்னா அவளுக்கு இந்த மாதிரி சமைச்சு கொடுங்க, அவளுக்கு இப்படி சாப்பிட ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணமும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இதை கேட்டவொடனே இந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அலறா. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறா. இந்த பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு செஞ்சு தரதுக்காக தான் அவங்க சீக்கிரமே காலையில் எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கிறனால தான் அவங்களுக்கு தூக்கம் வருது ஒழிஞ்சு அவங்க லேசி இல்லை அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிறா. ஸோ உங்களுக்கு உங்க அம்மாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்? அப்படி பிடிச்சா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க.